ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரி பிஸ்னஸ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் அண்ட் டெஃபினிஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங்கை பார்ப்போம். மீனிங் அப்படிங்கும்போது மிக் ஃபேர்லேண்ட் அப்படிங்கிற ஆத்தர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா மேனேஜ்மெண்ட்டை ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆஸ் அ ப்ராசஸ் ஆர் ஆஸ் அ டிசிப்ளின் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல்ஸை பற்றி பார்ப்போம். இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா டு மேனேஜ் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு லீடர் ஆர் மேனேஜர் ஒரு நிறுவனத்தை தனித்து வழிநடத்துகிறவங்கள இது குறிக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது 5 கேட்டகரியில் இவர் டிஃபைன் பண்ணுறாரு. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. இந்த 5 கேட்டகரிஸில் தான் ஒரு மேனேஜர் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுவார். அடுத்தது டிசிப்ளின். இது மேனேஜருடைய நாலேஜ் அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன். மேனேஜ்மெண்ட் டெஃபினேஷன், அதாவது மேனேஜ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் தி ரிசோர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிஸ்னஸ் to achieve specific goals in the most effective and efficient manner to possible. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸ், அதாவது மூலதனத்தை கரெக்டாக பிளான் பண்ணி அப்படி நம்ம பிளான் பண்ண ஒரு ஐடியாவை பர்ஃபெக்டாக வழிநடத்தி ஒரு நிறுவனத்தோட குறிக்கோள், அதாவது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ள மற்றும் மிகவும் குறைந்த செலவில் திறமையான முறையில் அதை செய்யணும் அப்படிங்கிறத தான் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் மறக்காமல் உங்கள் அக்ரி பிஸ்னஸ் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.